புலிப்படத்தின் வருமானத்தை மறைத்த விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விஜய் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2015-2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த நடிகர் விஜய் அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வருமான வரி கணக்கை மதிப்பீடு செய்து பார்த்த அதிகாரிகள் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு திடீர் சோதனை நடத்தினர். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தபொழுது புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானம் கணக்கில் காட்டப்படவில்லை என்பதை கண்டறிந்தனர். வருமானத்தை மறைத்ததாக குற்றம் சாட்டி 6 ஆண்டுகள் கழித்து 2022 விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் வருமான வரி சட்டப்படி இந்த அபராத உத்தரவை 2019 ஆண்டு ஜூன் மாதம் 30 முன்பே வருமான வரித்துறை அதிகாரிகள் பிறப்பித்திருக்க வேண்டும் என விஜய் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து தனக்கு அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையின் போது வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த மேல்முறையீடு முடிந்த பின்னர் 6 மாத கால அவகாசத்திற்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டதாக வருமான வரித்துறை சுட்டிக்காட்டியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி நேற்று தீர்ப்பளித்தார். அப்போது விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். வருமான வரித்துறை அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்ட விரோதமும் இல்லை எனவும் அதில் நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை எனவும் கூறி விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். எனினும் அபராத உத்தரவை எதிர்த்து வருமான வரித்துறையின் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் அணுகலாம் என்று தெரிவித்தார். அபராதம் விதித்த உத்தரவு தாமதமாக பிறப்பிக்கப்பட்டது என்ற காரணத்தின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். விஜய் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருக்கும் நிலையில் தேர்தல் நெருங்கும் சூழலில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.